வெல்கம் டு DDRE கிரியேஷன். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்துட்டு 2 லைன் மட்டும் போட்டோம் சரிங்களா. இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 3 லைன் வரும். இந்த 3 லைனில் சென்டர் கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். நான் துலிப் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் போட்ட மாதிரி தான் மேலே இருந்து கீழே வருவீங்க. வந்துட்டு இங்கே லாக் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கீழ் கோட்டுக்கு போகணும். போயிட்டு அங்கேருந்து த்ரெட்டை வெளில எடுத்து முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வரும்போது இந்த த்ரெட்டுக்கு டைட்டு வரத்துக்காக லைட்டாக முன்ன பின்ன இழுத்திங்கன்னா இங்கே டைட்டு வந்துடும் சரிங்களா. இப்போ ஒரு குட்டி லாக்கு ரொட்டேட் பண்ணி ஒரு செயின் மேலே போகிறீங்க. மேலே லாக் பண்ணி திரும்ப கீழே வரீங்க. கீழே வந்துட்டு கீழே இழுக்கும் போதே உங்களுக்கு டைட் வந்துடுவாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப மேலே போகும்போது லைட்டாக முன்ன பின்ன இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட்டானது டைட் வரும். ஒரு செயின் போட்டுட்டு மேலே போகிறீங்க. மேலே இருந்து லைட்டாக கீழே இறக்குறீங்க. நீங்கள் அதில் லூஸ் விட்டே திரும்ப இங்கே கொண்டு வரலாம். மேலேருந்து கீழே வரீங்க. திரும்ப லைட்டாக முன்ன பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு குட்டி லாக்கு சரிங்களா. ஒரு செயின்லேருந்து திரும்ப மேல் கோட்டுக்கு போகிறீங்க. லைட்டாக டைட் பண்ணி இழுத்து கீழ் கோட்டுக்கு வரீங்க. திரும்ப இங்கேருந்து முன்னாடி இழுத்திங்கன்னா அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முன்னாடி இழுத்திங்கன்னா இங்கே டைட் வந்துடும். டைட்டு வந்ததுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு திரும்ப போடுறேன் பாருங்கள். மேலே போகணும். மேலேருந்து கீழ் கோட்டுக்கு வரீங்க. லைட்டாக முன்ன பின்ன இழுத்திங்கன்னா அதில் டைட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே கொடுத்து இந்த நீடில் வந்து கொக்கி வந்து இதில் த்ரெட்டில் இருக்குது பாருங்க, மாட்டிக்கிட்டு நேராக இங்கே கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு அங்கே டைட் வந்துடும். டைட் வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு ஒரு குட்டி லாக்கு திரும்ப போட்டு காமிக்கிறேன். மேலே போகிறீங்க. மேலேருந்து கீழே வரீங்க. டைட் பண்ணிவிட்டு இங்கே பிடிச்சி முன்னாடி இதுவரையும் இழுத்தா தான் உங்களுக்கு இங்கே டைட் கிடைக்கும் சரிங்களா. இப்படி ஸ்ட்ரைட்டாக ஊசியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இழுத்தா தான் உங்களுக்கு டைட்டு கிடைக்கும். கிராஸாலாம் கொண்டு போகக்கூடாது நீடில். நேராக ஊசி இங்கே கொண்டு போகிறீங்க. லைட்டாக முன்ன பின்ன இழுத்தாலே உங்களுக்கு டைட் வந்துடும். இதோடு நான் முடிக்கிறேன். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்றது தெரிஞ்சது தானே உங்களுக்கு. இதிலே வந்து என்னென்ன டிசைன் போடணும் அப்படின்றத உங்களுக்கு ஷேப்ஸுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அந்த மாடலில் போட்டு காமிங்க. என்ன செய்யணுன்னா 3 கோடு, எந்த ஒரு டிசைனுக்குமே நம்ம வந்து 3 கோடாக எடுத்துக்கணும். வளைவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதையே 3 கோடாக போட்டுக்கணும். இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும், கீழே வரணும், திரும்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். அடுத்து மேலேருந்து கீழே சென்டர் பாயிண்ட் வந்து லாக் பண்ணணும். அதே மாதிரி போடுவீங்க. அடுத்து ரவுண்டு ஷேப்பு 3 ரவுண்டாக போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு சென்டர் ரவுண்டை வச்சு தான் நீங்கள் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடணும் சரிங்களா. இது 2த்தையும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நன்றி, வணக்கம்.